எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகரி. எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது AK 63 அப்டேட்டு. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏதாச்சும் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. AK 63 அப்டேட் வந்திருக்கு. ஸோ டைட்டில் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ரிலீஸ் டேட்டோட ரிலீஸ் ஆகிருக்கு. ஜூன் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த போஸ்டர் பார்க்குறப்ப நமக்கு இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. எந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கேள்வியே. நிறையா கேங்ஸ்டர் படம் பார்த்தாச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் படமாக வெளில வந்தது தான் மார்க் ஆண்டனி படம். ஸோ மார்க் ஆண்டனி படத்தில் இருந்த அதே சிறப்பம்சங்கள் இந்த படத்துலையும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த படமும் ஒரு பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர் டைம் ட்ராவல் மூவியாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஐடியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை அந்த படம் சமயத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போ ஆதிக்கு அஜித் ஸ்டாத் இந்த படத்தோட ஒன்லைனை சொல்கிறப்ப அப்போ பெருசாக இவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க் ஆண்டனி படம் உருவானுச்சு. ஸோ மார்க் ஆண்டனி படத்தோட அந்த ஐடியா பார்த்திங்கன்னா அஜித் இவங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. இதை டெவலப் பண்ண சொன்னார், மோட்டிவேட் பண்ணாப்புல. ஸோ வெற்றியோட மனுஷன் பக்கத்தில் போய் நின்னாப்புல. இப்போ இவரோட படம் பண்ண போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட இது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். ஸோ வெறுமனே நான் இவரோட ரசிகர்பா, நான் இவருக்காண்டி படம் பண்ணுறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு ஏனோ தானோன்னு சொல்லாமல் முதல் படம் மாதிரி கவனம் எடுத்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயமாக இந்த படத்தில் ஆதிக் பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மனுஷன் மிஸ்ஸே பண்ண மாட்டாப்புல. இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? ஒரு சில பேருக்கெலாம் கிடைக்கும். உதாரணத்துக்கு விக்னேஷ் சிவனுக்கெலாம் கிடச்சிச்சு. ஆனால் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் ஆதிக் பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிட்டாப்புல. என்ன காரணம்னா இவரோட அந்த ஐடியா தான். ஸோ விக்னேஷ்மெண்ட்டை இருந்த ஐடியா பார்த்திங்கன்னா ரொம்ப போரான ஒரு ஐடியா. ஆல்ரெடி நிறையா படங்கள் அதே மாதிரி வந்துருச்சு. ஆனால் ஆதிக்கு சொன்ன அந்த ஒன்லைன் பார்த்திங்கன்னா அந்த ஐடியா உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த ஐடியா அக்செப்ட் பண்ணி அஜித் இவங்களை கால் சீட்டை புக் பண்ணிட்டாங்க. ஸோ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால விடாமுயற்சி படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அஜித் இவங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா 2010 வரைக்கும், அதாவது மங்காத்தா படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். பட் மங்காத்தா படம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட 75% ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். அப்படி தான் சமீபத்தில் எல்லா படங்களும் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. என்னைய இருந்தாலும் இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், அமர்க்கலமாக ஆரம்பமாக இருக்கட்டும், அப்புறம் துணிவாக இருக்கட்டும், அப்புறம் நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும், இப்படி எல்லா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு. ஸோ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிகிற தருவாயில் இருக்குது. ஸோ ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேணால் நான் பதில் சொல்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் டிலே ஆகிறதுக்கு முக்கிய காரணம் மகிழ் திருமேனி தான். ஸோ நான் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? சரியான ஒரு தரமான ஒரு வெற்றியை கொடுத்தே ஆகணும். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் ஒருத்தவங்களை அடையாளம் படுத்துது. ஓகேங்களா? ஸோ இந்த வெற்றி அடைகிறதுக்கு ஏகப்பட்ட டெக்னீஷியன், ஏகப்பட்ட டைரக்டர்கள், ஏகப்பட்ட நடிகர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் மகிழ் திருமணியும் போராடிட்டு இருக்காரு. ஸோ சொன்னபடி சரியான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் இவர் பண்ண போகிறார். ஸோ ஆனால் எந்த மாதிரி ஒரு விஷயமா இந்த படத்தில் இவர் செய்ய போகிறார், இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இப்படி பார்த்து செய்கிறதுனால தான் இந்த படம் டிலே ஆகுது. சமீபத்தில் அஜித் சார் கூட சர்ஜரி ஸ்மால் சர்ஜரி காது பக்கத்தில் நடந்துச்சு. ஸோ இந்த சர்ஜரியை மனுஷன் முடிச்சிட்டாரு. இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்காண்டி மனுஷன் ரெடியாக தான் இருக்கார். பட் ஆனால் திரிஷாவாக இருக்கட்டும், ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கட்டும்,
அப்புறம் ஒரு சில டெக்னீஷியன் அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கால் ஷீட் வந்து வீணாயிடும். ஸோ அந்த கால் ஷீட்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விடாமுயற்சிக்கு திரும்ப வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பித்து சரியாக 20 நாளில் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. ஏன்னா மார்ச் 20ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு இப்போ கிடச்சிருக்கு தகவல். ஏன்னா இதுக்கு முன்னாடி 15ன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ 20. திரிஷா பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் செம்ம ஸ்பீடாக பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க. ஒரு சைடு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இன்னொரு படத்தில் நடிச்சிட்ருக்காப்புல. இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் முடிக்காட்டியும் பரவாயில்ல, எந்த மாதிரி ஒரு படமாக மகிழ் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடுவாப்புல. ஸோ இதுவும் கோலாகலமான ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த படத்தில் வந்து அஜித் இவங்களோட லுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணவே இல்லை. அதே மாதிரி AK 63 படத்தோட லுக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு லுக்கை ரிவீல் பண்ணாமல் பஸ் லுக்கு, அதாவது டைட்டில் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணது அஜித் டீமாக தான் இருக்கும். ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாலிடாகவே புரிஞ்சிருச்சிங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இனி வரப்போகிற எல்லா படமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்க போகுது. இந்த படத்தோட டைட்டிலே வந்து அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. குட் பேட் அகில் இப்படிங்கிற இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதைக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுனால தான் இதை வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன தான் வந்து போஸ்டரை வந்து டிகோட் பண்ணி பார்த்தாலும் அதில் சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சுருப்பாப்புல. அப்படி தான் போஸ்டர்லேயும் சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. இது வரைக்கும் யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. என்ன காரணம்னா அந்த போஸ்டர் டிசைன் வந்து எல்லளவுக்கு கூட இந்த படத்தோட கதையை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். பட் ஆனால் புரிகிற மாதிரி இருக்கவே கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் போஸ்டர் டிசைனே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர் டிசைனை நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த படம் வந்து காப் ஸ்டோரியா இல்லை வந்து கேங்ஸ்டர் உடையா, ஸோ காப் ஸ்டோரியா இல்லை கேங்ஸ்டர் ஸ்டோரியா இல்லை வந்து கிரைம் த்ரில்லர் ஜானரா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிக்கவே முடியல. ஏன்னா ஸ்டார் அப்படிங்கிற இந்த மேட்டர்லாம் வந்து போஸ்டரில் இடம் முடிச்சிருக்கு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. ஸோ கன்ஸ் எல்லாம் வந்து அந்த போஸ்டரில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் தான் இருக்க போகுது. அதிரடியான ஆக்ஷன்கள் நிறைந்த ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஸோ துணிவு படத்தில் ஒர்க் பண்ண அதே ஸ்டன் மாஸ்டர் தான் இந்த படத்துலையும் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, சுப்ரீம் சுந்தர். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே வந்து பொங்கல் வந்து சாதாரண ஒரு பொங்கலாக இருக்க போகிறதில்ல, அதிரடியான ஒரு பொங்கலாக தான் இருக்க போகுது 2025 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தில் நடிக்க போகிற காஸ்ட் யார் யார் அப்படிங்கிறத ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வந்து பேசியாச்சு. இருந்தாலும் திரும்ப வந்து ரீகால் பண்ணுறேன். தபு அவங்க இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காங்க. ஸ்ரீநிதி இவங்கள்ட்ட வந்து ஆதிக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காரு. ஸோ SA சூர்யா அவர்கள்ட்டையும் அப்புறம் வந்து வேறு யார் அரவிந்த் சாமிகிட்டையும் பேச்சுவார்த்தைலாம் ஈடுபட்டுருக்காரு. ஸோ இந்த ஸ்ரீநிதி, SA சூர்யா, அரவிந்த் சாமி இந்த 3 பேர்ட்டையும் வந்து கன்ஃபார்மான நியூஸ் வரவே இல்லை. இன்னும் வந்து டிக்ளேர் பண்ணாமல் தான் இருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் இந்த 3 பேருமே இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். அதுவும் இல்லாமல் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஒரு கேரக்டர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறையா படத்தில் இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து இவரோட படத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நமக்கு வந்து வேலை இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஓகே சொல்லுவாங்க. தனியொருவன் படத்தில் நம்மளை வந்து மிரட்டி விட்ட அரவிந்த் சாமி அவர்களுக்கு இன்னொரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். இவர் நடிக்க ஓகே சொன்னால், அதே மாதிரி SA சூர்யா அவர்களும் இந்த படத்தில் நடிக்க ஓகே சொன்னால் மார்க்கண்டின் படத்தோட பர்ஃபார்மன்ஸை விட இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு SA சூர்யாவை நம்ம வந்து பார்ப்போம். ஸ்ரீநிதி இவங்க இந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரியிலே டாக் ஆஃப் த டவுனாக இவங்க வந்து மாறிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம பீக்கில் போயிடுவாங்க. பட் இந்த ப்ராஜெக்டை இவங்க வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத். ஸோ இவர் ஆல்ரெடி வந்து வீரம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வீரம் படத்துக்கு அப்புறமா திரும்பவும் அஜித் இவங்க கூட வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த படமும் தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் வரப்போகுது. ஸோ இந்த தடவை தேவிஸ்ரீ பிரசாத்தோட அந்த மியூசிக்லாம் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். செம்மையாக வந்து ஃபார்மில் இருக்கார். ஸோ மனுஷன் பிரித்து மேஞ்சிருவாப்புல. ஸோ இந்த படத்தில் டைட்டில் பார்த்தீங்கன்னா குட் பேட் ஹக்கில் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் வந்து என்னப்பா அஜித் இவங்க வந்து படத்துக்கு வந்து இங்கிலீஷில் பேர் வச்சுருக்காங்க, இது வரைக்கும் இங்கிலீஷில் பேரே வைக்கலையே, எல்லா படத்துக்குமே தமிழில் தானே வச்சுருக்காங்க, இப்போ என்ன திடீர்னு வந்து இங்கிலீஷ் பேர், அப்போ தமிழை வந்து புறக்கணிக்கிறாங்களா, தமிழுக்கு எதிராக வந்து இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னு முட்டாள்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு படத்தோட கதைக்கு எந்த பேர் வைக்கணுமோ அதே பேரை தான் வந்து வைக்க முடியும். இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட அந்த கலரும் வந்து இந்த மாதிரி தான் வந்து நல்லது கெட்டது கலந்து இருக்குது. ஸோ அதனால தான் சிம்பாலிக்காக இப்படி பேர் வச்சுருக்காங்க. ஸோ குட் பேட் ஹக்கிலுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட டைட்டில்லேருந்து உருவன ஒரு பேர் தான். பட் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் இந்த பேரை வச்சு ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல் இன்னொரு ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷனில் இந்த படம் வந்து ரெடி ஆகுது அப்படின்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனத்து நீ உச்சந்தான். பட் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைனா வாய்க்கு வந்ததை பேசலாம், அதுக்கு நீ இப்படியா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஏகே பைக் ட்ராவல் போயிட்டாரு, அதனால வந்து சினிமாவில் வந்து ஒதுங்க போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பொய் தான் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்குது. 1 by 1 அப்டேட்டு. ஸோ இது தாங்க ஆரம்பம். இண்டஸ்ட்ரியில் இவரோட தாக்கம் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேட்டு தான் பேன் இண்டியா லெவலில் ஒரு வசூல் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து எடுத்துக்காட்ட போகிறாரு. எப்படி பார்த்தாலும் சோலோவாக வந்தாலும் மனுஷன் வந்து வெறியாட்டம் ஆடுவாப்புல, கிளாஸுக்கு வந்தாலும் மனுஷன் வந்து வெறியாட்டம் ஆடுவாப்புல. எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து சம்பவம் பண்ணப்போ தான் போகுது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன சக்கரை பொங்கலா இல்லை வந்து அடித்தடி பொங்கலா அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.